நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். EPF, ETF நிதிகளை வைத்து அரசாங்கம் மேற்கொள்ளும் ரகசிய திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. ஊழலற்ற நாட்டை உருவாக்குவோம் வாக்குறுதி அளித்த கடத்தொழில் அமைச்சர். கிளிநொச்சியில் காவல்துறையினரின் அதிரடி வீதி சோதனை, வாகனங்கள் பறிமுதல். 2027 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு. காணாமல் போன துப்பாக்கி போலீஸ் பொறுப்பதிகாரி அதிரடி கைது. விழிப்புடன் இருக்கவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 5 பேர் கைது. நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழியர்களின் சேம லாப நிதி மற்றும் ஊழியர்களின் நம்பிக்கை நிதி ஆகியவற்றை ஒன்றிணைக்க முயற்சிப்பதாக முன்னணி சோசலிஸ்ட் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விரு நிதிகளையும் ஒன்றிணைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்றும் இது ஊழியர்களுக்கு சொந்தமான நிதிகளை கொள்ளையடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் குறித்த கட்சி தலைவர் குமார் குணரத்தினம் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் மகத்தான நிதி பாதுகாப்பு கடுமையான அபாயத்தில் உள்ளது என்பது கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த 2 நிதிகளும் 2 வெவ்வேறு நோக்கங்களுக்காக பராமரிக்கப்படுகின்றன. அவற்றை ஒன்றிணைப்பதன் மூலம் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இழக்கப்படும் என்று முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுதி ஜெயகொடா கூறுகின்றார். இந்த நிதிகளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தையும் தனியார் துறையையும் இணைக்கும் ஒரு சிறப்பு வழிமுறையை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இதை அவர் கோழிக்கூண்டை நரியிடம் ஒப்படைப்பதற்கு சமம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்திற்கு நிதி கடன் வழங்குவதை தடுக்கும் போர்வையில் தற்போதைய நிர்வாகம் இந்த ஊழியர் நிதிகளின் பாதுகாப்பை இந்த நாட்டின் தனியார் துறை முதலாளிகளிடம் ஒப்படைக்க தயாராகி வருகிறது. இது நிதிகளின் உண்மையான மதிப்பை குறைத்து உறுப்பினர்களின் பணத்தை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று குறித்த கட்சி வலியுறுத்துகிறது. எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களும் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மக்கள் படை போன்ற கட்சிகளும் ஊழியர் சேம லாப நிதியை பாதுகாக்க பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் கூட இந்த சேம லாப நிதியை கைப்பற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் பிரசாந்த் செனகா என்ற தனியார் துறை ஊழியர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. அப்போதைய ராஜபக்ச அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாத ஒரு செயல்முறையை தற்போதைய ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற தயாராகி வருவதாக முன்னணி சோசலிச கட்சியைச் சேர்ந்த துமிந்த நாகமுவ குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நிதிகள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியம் பற்றி கட்சி தலைமை விவாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குமார் குணரத்தினம், புபுதி ஜெயகொடா, துமிந்த நாகமுவ மற்றும் சமீர கோஷ்வத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து இதற்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இவ்விடயம் குறித்து உழைக்கும் மக்களுக்கு முதன்மையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு துமிந்த நாகமுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இனியும் இனவாதம், மதவாதம், லஞ்ச ஊழல் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படக்கூடாது என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் JS அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற டிட்வா புயலினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 35 பயனாளிகளுக்கு 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நஷ்ட ஈடு தொகை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 பயனாளிகளுக்கு 4.5 லட்சம் ரூபாய் வீதமும் பாதிக்கப்பட்ட 31 கடத்தொழிலாளர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வீதம் நட்டஈடு தொகை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.
இந்த நிகழ்வின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இறால் வளர்ப்பு, நன்னீர் வளர்ப்பு ஆகிய கடத்தொழில்களில் ஈடுபடுவோர் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டம் மற்றும் இறால் வளர்ப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுடைய அராஜகம், அத்துடன் ஊழலற்ற நாட்டை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களுக்கான சமமான நிதிகளை வழங்கி தருவோம் என்றும், மக்களுக்கு சார்பான விடயங்களை செய்வோம் என்றும், அத்துடன் செம்மணி படுகொலைகளுக்கான தீர்வுகளையும் பெற்று தருவோம் என்றும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் போக்குவரத்து காவல்துறையினரால் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றது. ஜூன் மாதத்தில் மட்டும் நேற்று முன்றும் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் காவல்துறையினரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இலக்க தகடுகளின்மை, வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டப்பூர்வ ஆவணங்கள் இன்றி செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரமின்மை, பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளுக்கு முரணாகவும் செயற்படும் வாகன சாரதிகளுக்கு எதிராக இனிவரும் நாட்களிலும் இத்தகைய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் அதிகமான டிப்பர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் குறித்த மீளாய்வு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென 5 முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமாக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2026ஆம் ஆண்டு முதலாம் தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 6ஆம் தரத்துக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 6ஆம் தரத்துக்கான முதலாம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை 2ஆம் தவணை பாடப்புத்தகங்களுடன் இணைந்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. நாட்டின் கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 173 பாடசாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய உத்தியோகபூர்வ துப்பாக்கி காணாமல் போனமை தொடர்பாக ஜட்டியந்தோட்டை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சீதாவாக்கபுர குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 26ஆம் தேதி குறித்த பொறுப்பதிகாரி கடமை நிமித்தம் வெளியில் சென்றபோது பிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றையும் 10 தோட்டாக்களையும் எடுத்து சென்றுள்ளார் என்றும், எனினும் மீண்டும் அந்த தோட்டாக்களை அவர் ஒப்படைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட சீதாவாக்கபுர குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ஜட்டியந்தோட்டை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு OIC ஆக கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகரை நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று ருவான்வெல்ல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 11 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாளை காலை வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்தில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் சிலாவில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் கம்பாந்தோட்டை வழியாக பொத்தில் வரையிலான
கடலோர பகுதிகளில் கடல் மட்டம் சுமார் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளது. கடத்தொலி மற்றும் கடல் சமூகத்தினர் இதுகுறித்து வெளிப்படையில் இருக்குமாறும் எதிர்கால அறிவிப்புகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களை நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட 5 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் ஒரு புதிய உத்தியை கையாண்டு 6 கிலோகிராம் 110 கிராம் கசிஸ் போதைப் பொருளையும் 11 கிலோகிராம் 62 கிராம் குஷ் போதைப் பொருளையும் 15 கண்ணாடி போத்தல்களுக்குள் அடைத்து அவற்றை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள இலங்கை தீர்வையற்ற வர்த்தக வளாகத்தின் பெயர் அச்சிடப்பட்ட பொலித்தீன் பைகளில் மறைத்து எடுத்து வந்துள்ளனர். இதனை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இன்று அதிகாலை வெளியேற முற்பட்ட போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி வருமானம் 21% அதிகரித்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்கள் காரணமாக கடல்வழி போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்ட தடங்கல்களுக்கு மத்தியிலும் இந்த வருமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கடல்வழி போக்குவரத்து நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்காக மாற்று ஏற்றுமதி முறைகளை ஏற்றுமதியாளர்கள் கையாண்டமை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. தேங்காய் மற்றும் இளநீர் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு வானூர்தி சரக்கு சேவைகளை பயன்படுத்துமாறு ஏற்றுமதியாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். இதன் மூலம் கடல்வழி போக்குவரத்து பாதிப்புகள் இருந்த போதிலும் ஏற்றுமதி அளவை சீராக பேண முடிந்ததாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.